ஆண்டவருடைய உதவி எப்படிப்பட்டதா இருக்கும்? அதைத்தான் ரெண்டு காரியத்தை தியானிக்க போறோம். இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசியை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அதனாலே அது ராஜாவுக்கு விரோதமான தீர்க்க தரிசனமா இருக்கிறதுனால அந்த இடத்துல அவனால கண்டினியூ பண்ண முடியாது. அந்த இடத்துல இருந்தால் அவன் மரித்து போவான். அவனை கொல்லுவதற்காக அந்த ராஜா அந்த ஆட்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மனுஷனுடைய பிரச்சனை அல்ல. இவனுடைய ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாய் அந்த ஊருக்கே, அந்த நாட்டிற்கே ஒரு பெரிய பிரச்சனை கடந்து வருது. அதனால இவன் கொஞ்ச நாள் ஒளிந்து வாழணும். அப்போ எப்படி வாழுவான்? இவர் ஒரு தனி மனுஷன், அவனுக்கு ஃபேமிலி இல்லை, எப்படி சாப்பிட போறான், எங்க இருந்து வரப்போறது, தேசமெல்லாம் பஞ்சமா இருக்கிறது. அப்போ அநேக கேள்விக்குறியோட இருக்கும்போது இப்போ ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நான் உனக்கு ஒரு உதவியை அனுப்புவேன். அந்த உதவி எங்க இருந்து அனுப்புவேன்னா, நீ அந்த ஆற்றினுடைய தண்ணீரை குடிப்பாய், உனக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு நான் காகங்களுக்கு கட்டளை இடுவேன். காகங்களுக்கு கட்டளை. நம்ம எப்படி இதை நம்ப முடியும்? நம்ம எப்படி இதை விசுவாசிப்போம்? ஒரு காகம் கொண்டு அவனுக்கு எப்படி அப்பத்தை கொடுக்கும், எப்படி தண்ணீரை கொடுக்கும்? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவனுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை பார்ப்பாய். அதே போலவே அந்த தீர்க்கதரிசி அந்த ஆத்துல இருக்கிற அன்னைக்கு வரைக்கும் போஷிக்கிறதற்கு கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். அப்போ நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு இருக்கிற அந்த பெரிய தேவைக்கு ஒரு பெரிய ஒத்தாசை வரப்போகிறது. உங்களுடைய கடனுக்கு ஆண்டவர் ஒரு ஒத்தாசையை அனுப்ப போகிறார். உங்கள் சூழ்நிலைக்கு ஒரு ஒத்தாசை வரும். எங்கிருந்து வரும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, நீங்கள் நினைக்கவே நினைக்காத இடத்திலிருந்து ஆண்டவர் அந்த ஒத்தாசையை உங்களுக்கு அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த எலியா இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து இந்த நபர் மூலமாய், இந்த ஒரு காகத்தின் மூலமா ஆண்டவர் தன்னை போஷிப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார், அவர் யோசிச்சிருக்க கூட மாட்டாரு. அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது அவருக்கு ஆச்சரியமா தான் இருந்திருக்கும். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவர் அப்படிதான் செய்ய போறாரு. நீங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஒரு உதவி வரும்னு நீங்க ஒரு % கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய கனவுல கூட நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. அப்படி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது நடக்கத்தான் போகிறது. ஆண்டவர் நீங்கள் நினையாத இடத்திலிருந்து, நீங்க கற்பனை கூட பண்ணாத ஒரு இடத்திலிருந்து ஒரு உதவியை உங்களுக்கு அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.